என்னென்னலாம் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். S3 Day 1 and Day 2. நம்ம S3 அந்த பக்கெட் கிரியேட் பண்ணுறது, அந்த பக்கெட்டில் வந்து எப்படி வந்து இ- இது இமேஜஸ் போட்டு அதை எப்படி புல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் போட்டு Objects, objects, then objects upload, bucket creation, then ஆம், இதெல்லாம் தான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். Day 3. பக்கெட் I think அது so. த்ரீயா வந்து Day- நம்ம ah, நம்ம வந்து இது பண்ணலாம். பக்கெட் பாலிசி, அப்புறம் வந்து ஏசிஎல். then static website hosting பார்த்தோம்னா ஆ CORS பார்த்துக்கோமா. இல்லை, சிஓஆர்எஸ் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்ன்றது வந்து அது அவனுக்கு நம்ம ஐபி வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறது அதானே? இல்லைங்க, அந்த நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு ஆப் ஹோஸ்ட் பண்றதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் எண்டை S3 மூலயமா ஹோஸ்ட் பண்ணலாம். இல்லை, நான் வந்து இது சொல்கிறேன். ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் வந்து நீங்கள் சொல்கிறது அந்த ஒரே அந்த ஐபி வந்து பெர்மனெண்ட்டாக கொடுக்கறது. அது வந்து எலாஸ்டிக் ஐபி, அது இல்ல ஆ நீ சொல்றது. ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் வந்து என்னது? அதை நம்ம பார்க்கல. அப்போ அது CORS, தென் மற்ற இதெல்லாம் காம்பனன்ட். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். Day 2ல என்ன பார்த்தாங்க தெரியுமா? ஆ டே டூ தான் இந்த பக்கெட்ஸ், அந்த பக்கெட்ஸில் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி போடுறது, அப்புறம் அதுக்கு அந்த பாலிசி எப்படி கிரியேட் பண்ணோம். பக்கெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோமா? ஆஹா இல்லை. பக்கெட் வெர்ஷனிங் பார்த்தோம், அதுக்கு முந்தின கிளாஸில் பார்த்தோம். ஆனால் அது இப்போ போன கிளாஸ்ல நம்ம சர்வர் ஆக்சஸ்ல ஈவென்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் இல்லையா? போன கிளாஸில் அது பண்ணல. Fine. Okay, அப்போ Day 2 தான் இது. Day 2 கேன்சல் ஆயிடுச்சு. சரி, ஆ ஓகே ஃபைன். இது வரைக்கும் நம்ம இபிஎஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து S3 பக்கெட் பார்த்தோம். அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், S3 பக்கெட். ஆனால் நம்ம வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கணும். வேர்ஷனிங் மட்டும் என்னன்னு சொல்லியிருக்கான். ஆனால் எனக்கு வெர்ஷனிங் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக ம் இருந்தது. ம் அது ம் அது நான் அந்த லாஸ்ட் கிளாஸ்லேயே கேட்கணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். ம் ம் ம். திரும்பவும் வேர்ஷனிங் பார்த்துருவோமா? ம் பாக்கெட்ஸ் ECS enable பண்ணி கிரியேட் பண்ணலாம். பப்ளிக்காக வச்சுக்கணும். வேர்ஷனிங்கும் எனேபிள் பண்ணிட்டு ம் ஃபர்ஸ்ட் வேர்ஷனிங்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது? அது என்னது அது வேர்ஷனிங்னா? வேர்ஷனிங்னா இப்போ நம்ம ஒரு ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ், ஃபைலோட டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸை என்ன பண்ணலாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதாவது ஃபைல்ஸ் மீன்ஸ் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ஸ். ம் ஒரு ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா கிட்டப்னு ஒரு டூல் இருக்கும். அதுலேயுமே ஒரு வேர்ஷன் கண்ட்ரோல் டூல் தான் சொல்லுவாங்க.
ஓகே. யாராவது டெய்லி கோட புஷ் பண்றாங்கன்னா, என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஷனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அது ஒரு வெர்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரோல் பேக் பண்ணிடும். அந்த மாரி ம். ஆப்ரேஷன்ஸுமே நடக்கும். ஸோ இங்கேயுமே சேம் அதே மாரி இப்போ நம்ம ஒரு ஃபைல் அப்லோட் பண்றோம்னா, அதே ம். ஃபைல திரும்ப அப்லோட் பண்ணோம்னா, அதோட வெர்ஷன்ஸ் எல்லாமே டவுன் த லைன்ல சேவ் ஆயிட்டே வரும். ஓ! சேவ் ஆயிட்டே ஆமா. வரும். ஓகே, ஓகே. திரும்பவும் பார்ப்போம். ஸோ ஸோ நீங்க டே டு டே ம். அடுத்தடுத்த நாள் வந்து எப்படியும் அந்த இது வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். எதனா ஒரு ரூலோ ஏதோ ஆமா, மாறும். பட் இது ஆட்டோமேட்டிக்கா அது வெர்ஷனிங் அப்டேட் ஆயிட்டே இருக்குமா? ஆமா. இப்போ நான் என்ன பண்றேன், அலோ ஃப்ரம் S3 டே 1 ன்ற கன்டென்ட்ட allow.txt-ல வச்சிருக்கேன். அதாவது டெஸ்க்டாப்ல இருக்க ஓகே, நோட் பேட். ஸோ இத தான் நான் என்ன பண்ண போறேன்னா, S3ல அப்லோட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன், ஓகே. பேஸ் வெர்ஷன். இத நம்ம டிராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணிக்கலாம். அப்லோட் குடுத்துட்டு, டிராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் நமக்கு இதுல அப்லோட் ஆகும். சரி இத நான் என்ன பண்றேன்னா, பப்ளிக்கா வச்சுக்கிறேன். சொன்னாலும் ஆப்ஜெக்டிவ் அத எடுத்துட்டு போயிட்டு, இப்போ அலோ ஃப்ரம் S3 டே 1 கரெக்ட்டா? ஓகே, ஓகே. இந்த txt-ல வெர்ஷன் 1ன்னு போட்டுறேன். ம். சேம் ஃபைல் என்ன பண்றேன்னா, மறுபடியும் அப்லோட் பண்றேன். திரும்பவும் டவுன்லோட் சொன்னாங்க. பப்ளிக் கொடுத்துட்டு அப்லோட். சரி இத ரிஃப்ரெஷ் பண்ணனா, அப்புறம் S3 வெர்ஷன் அப்டேட் ஆயிடுச்சா? ம். ஸோ இதுதான் லேட்டஸ்ட் இப்ப. ஆனா வெர்ஷன்ஸ் போய் பார்த்தோம்னா, நமக்கு 2 வெர்ஷன் பார்ப்போம். ஓகே. இப்ப இங்க ஃபைல் வந்து ஒரே ஃபைல் தான். பட் நம்ம வந்து ஒரே ஜஸ்ட் ஃபைல் அப்டேட் தான். ஆமா. மல்டிபிள் வெர்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது கீழ திரும்ப வந்து நம்மளுக்கு செகண்டரி மாரி கிரியேட் ஆயிடுமா இது? ஆமா பேக் எண்ட்ல. இப்ப இன்னொரு ஓ! வெர்ஷன் போட்டோம்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன் டாப்ல வந்துரும். இந்த வெர்ஷன் அதுக்கு கீழ வந்துரும். ஓகே. ஸோ இப்போ இது ஹலோ டெக்ஸ்ட் ம். இப்ப இது வந்து வெர்ஷன் 1 போட்டதா? இல்ல அந்த மேல இருக்கிறது வெர்ஷன் 1 போட்டதா? இதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட். லேட்டஸ்ட் ஒன். ஓகே. ஸோ பழசு ஒண்ணு வந்து கீழ போயிடும். ஆமா. கீழ அது ஆ, கீழ வரும். ஏன்னா இதுதான் ஆ. 19 பைட்ஸ் இருக்கு. ம். 33 பைட்ஸ் அண்ட் டைம பார்த்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆ டைம்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. 214, 215. ஓகே. இப்போ இதையும் பார்க்கணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா பிரைவேட் டேட்டா வச்சுருக்கோம். இப்போ நமக்கு ஆக்சஸபிளா தான் இருக்கு. ஹலோ ஃப்ரம் S3 வெர்ஷன் ம். S3 டே 1 இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன். நான் என்ன ஓ! பண்றேன் வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்லி சேவ் பண்றேன். சிறுமையை அப்லோட் பண்றேன்னா நான் அது இருப்பேன். இந்த வெர்ஷன் வந்து டாப்ல வந்துரும். அது கீழே பேலன்ஸ் இருக்க பேஸ் வெர்ஷனும் அப்புறம் வெர்ஷன் 1ம் இருக்கு. வெர்ஷன் 2 யாஹ்! ஓகே. இப்போ போய் சேவ் வெர்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா கெட் 3 வெர்ஷன்ஸ். இது லேட்டஸ்டா ஓகே. வெர்ஷன் 1 இது பேஸ் வெர்ஷன். இதுக்கு எதனா லிமிட் இருக்கா? இது சேவ் ஆயிட்டே வருதுல்ல. இதுக்கு எதனா ஒரு லிமிட்ஸ் மாரி இருக்கா? இல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு லிமிட்லாம் அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஓவர் ரைட் அந்த மாரிலாம் எதுவும்? அந்த மாதிரிலாம் இருக்கலாம். எல்லா வெர்ஷன்ஸுமே நமக்கு என்ன வேணா டக்குனு சேவ் ஆகிட்டே வந்து பேஸ் வெர்ஷன் வெர்ஷன் 1 இது வெர்ஷன் 2 திரும்ப ஒரு வெர்ஷன் 3 நம்ம அதே ஃபைல்ல அப்லோட் பண்ணாலும் இந்த ஃபைல் மட்டும் இல்ல எல்லா ஃபைலும் என்ன பண்ணணும்னா அந்த வெர்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணிப்போம். ஸோ இது ஓகே. மூலயமா நம்ம ட்ராக்கும் பண்ணிக்கலாம் ஃபைல ஆ. ரோல் பேக்கும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புது ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன் அப்லோட் பண்ணோம்னா பழைய வெர்ஷன் என்ன ஆகும்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் மாற்றலாம். சரி. ஓகே.
தென் இப்போ நம்ம இன்னொரு இதுவும் நான் சொல்லியிருப்பேன். இந்த ஃபைலை டெலீட் பண்ணாலும் நம்ம வெர்ஷனிங் மூலியமா என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரை பண்ணிக்கலாம். இருக்குங்களா பார்த்தோம். ஃபைலே நான் டெலீட் அதாவது அந்த ஆப்ஜெக்டே டெலீட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே இந்த ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் ஷோ வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களால பார்க்க முடியும். ஓகே இந்த ஸோ இதில் வெர்ஷன்ஸ் டெலீட் மார்க் அந்த வெர்ஷனும் இருக்கும். அது கூட சேர்த்து டெலீட் மார்க்கர்னு ஒரு ஆப்ஜெக்ட்டுமே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். எப்போ கிரியேட் ஆகும்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணுறப்ப டெலீட் மார்க்கர் கிரியேட் ஆகும். ஸோ ஸோ ஃபார் இந்த எக்ஸாம்பிள் இப்போ டெலீட் மார்க்கரை ஓகே இப்போ சொல்லுங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணால் அது திருப்பி நம்மளால ட்ராக் பண்ண முடியாதுல்ல, இல்லை அப்பயும் இருக்குமா ஆஹா ஷோ? இந்த டெலீட் மார்க்கரை டெலீட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபைலை அப்படியே ரீஸ்டோர் ஆகிடும். ஓகே டெலீட் மார்க்கர் டெலீட் பண்ணா திரும்ப ஸ்மார்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுவுமே ஹவு டு யூ retrieve your objects from S3 கேட்பாங்க. ம் So using versioning. First we should check versioning has been enabled, then we can retrieve the deleted object using delete function by deleting the delete function. ஓகே So புரியுதுங்களா? What is புரியுது. ம் versioning? புரியுது. Okay. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங். இப்போ ஆப் ஹோஸ்டிங் கிளாஸ்ல என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அதாவது ஒரு HTML சாம்பிள் index.html ஃபைல்ஸ் என்ன பண்ணிருப்போம் டவுன்லோட் பண்ணிட்டு அதை அந்த பாத்திர எடுத்து போய் வச்சிருக்கோம். ம் ஃபார் எக்ஸாம்பிள் HTTPDயா இருக்குன்னா இதான் இந்த டெப்ளாய்மெண்ட் பாத். ஒரு EC2 எடுத்து HTTPD இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் இந்த பாத்துக்குள்ள இந்த ஃபைல்ஸ் எல்லாம் போட்டோம்னா நமக்கு அவுட்புட் வரும். பப்ளிக் ஐபி. பட் இந்த இடத்துல நம்ம S3 யூஸ் பண்ணியே ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ம் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ண வச்சிருக்க ஃபோல்டரே எடுத்துக்கிறேன். ம் நீங்க வேணா புதுசா கூட நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட்ல ஒரு ஃப்ரீ வெப்சைட்ல போய் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். சரி அந்த மாதிரி புதுசா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூட திரும்ப வேற ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி கூட நீங்க அதை பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ம் நான் என்ன பண்றேன் இந்த ஃபைலை டோட்டலி டெலீட் பண்றதுக்கு டெலீட் பண்ணிட்டு எது டெலீட் ஆனாலும் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேர்ஷன்ஸ்ல இருக்கும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தா என்ன ஆகும்? இதான் கேட்டேன். இப்போ எல்லாமே நம்ம டெலிட் பண்ணுறா நம்மளால ரிட்ரீவ் பண்ண முடியாதுல்ல? அதுதான் இருங்க. எல்லாமே போயிடுச்சுன்னா நம்மளால இந்த ஆப்ஜெக்டும் போயிடும், அந்த போர்ஷன் அந்த டெலிட் மாத்திரம் போயிடும். ஓகே இதில் வந்து இந்த ரீசைக்கிள் பின் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே ஒன்ஸ் டெலீட்டட்னா பெர்மனன்ட்லி டெலீட்டட், அதான் அந்த கமாண்ட் கொடுக்குறது. ஆமா ஆமா பெர்மனன்ட்லி டெலிட். ஆனா டெலிட் மார்க்கை மட்டும் டெலிட் பண்ணா ரெட்ரைவ் ஆகும். ஆனா மொத்தமா நம்ம செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணோம்னா மொத்தமா போயிடும். ஏன்னா அந்த வெர்ஷன் போயிடும். மூலியமா தான் நமக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ம் இதுவே ரெட்ரைவ் ஆகுது. ம் இதுவே இல்லாதப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ண முடியும். ஓகே இப்போ என்ன பண்றேன் அப்லோட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்கை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு எடிட் இது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படியே எடிட் கொடுத்துட்டு எனேபிள் இட். இது நம்மளோட ரூட் ஃபைல் வந்து index.html தான். ஸோ இதை கொடுத்துட்டு இந்த ஃபைல் மூலியமா தான் நமக்கு அவுட்புட்டே வரும். ஸோ அந்த ஃபைல் நேமே நமக்கு
தென் இது ஒரு யூஆர்எல் நமக்கு கொடுக்கும். நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட்ஸ் பண்றதுக்கு அப்லோட் அட் ஃபைல்ஸ் இதுக்குள்ள இருக்க இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றேன்னா ஃபோல்டர் சரியா அப்லோட் ஆகிருக்கு. அதான் நான் திரும்ப அந்த ஃபோல்டரை அப்படியே ட்ராக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ட்ராக் அப்லோட் பண்ணி பண்ணிட்டேன். ஓகே பண்ணிட்டு இதை பப்ளிக்காக மாற்றிக்கிறேன். நம்ம பக்கெட் பாலிசி போட்டோம்னா நம்ம ஒரு டைம் இந்த மாதிரி கொடுக்க தேவை. நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்தோம். ஆமாம். இப்போ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆர்டத்தோட இதுவாக இருக்கும், இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டோட இதுவாக இருக்கும். சேவ் தி ஃபைல்ஸ். இது HTTP-ல இருக்கு, இது HTTPS-ல இருக்கு. ஆம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட நேமை அந்த எக்ஸ்போஸ் நேம் பண்ணுறது. இருக்கு. இங்கே அதெல்லாம் இருக்கேன், ஜஸ்ட் ஒரு யூஆர்எல் தான் இருக்கு. ஓகே. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக HTTPS-ஆ தான் நான் பார்த்தீங்கன்னா அது அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே. ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் HTTP-ஆ தான் வரும். பப்ளிக் ஏபியுமே பார்த்தீங்கன்னா HTTP. இது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்ன லிங்க், செகண்ட்ல இருக்கிறது வந்து நீங்க அப்லோட் பண்ணது. இந்த மேல இருக்க லிங்க் வந்து ஆமா, எதோடது? காமனா அது மேல இருக்க எல்லாத்துக்கும் லிங்க் தான் நான் ப்ராப்பர்ட்டிஸ்ல எனேபிள் பண்றப்ப நமக்கு ஒரு லிங்க் இருக்கும். ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் இப்போ எனேபிள் பண்ணல, நான் எடிட் ஓகே. கொடுத்துட்டு ஸோ இப்போ லிங்க் இப்போ ஜெனரேட் அவுட்புட் ஆகும். வந்து நம்ம இதுல இருந்து எடுப்போமா, இந்த லிங்க்ல இருந்து எடுப்போமா, அந்த லிங்க்ல இருந்து? இந்த லிங்க்ல இருந்து தான் நம்ம பார்க்கணும். இதுல இருந்தா ஓகே. இதுல நம்ம பார்ப்போம். இதுலயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை ஹிட் பண்ணாலும் நமக்கு பாத்தீங்கன்னா அவுட்புட், பட் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. நீங்க இப்போ ஒரு 3 ஃபைல் அப்லோட் பண்ணீங்கல்ல, அது எல்லாத்தோட அவுட்புட் இதுதான் காமனான அவுட்புட்டா? நான் வச்சிருக்க கோடோட அவுட்புட் இது. நான் வச்சிருக்கேன்லங்க இந்த கோடு, ஆ ஆமா அதோட அதுதான் அவுட்புட் இது. அதுதான் ஆமா இது ஆமா அதுதான் அது எல்லா ஆமா ஃபைலோட அவுட்புட் இதுதான். அந்த இமேஜஸ் எல்லாம் ஆமா இதோட ஆமா ஆமா அதுதான் ஆமா கேட்டேன். இந்த இமேஜஸ்க்குள்ளேயே பாத்தீங்கன்னா இங்க வர இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ம் அதான் கேட்டேன். ஏன்னா நான் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸோட அவுட்புட்டும் நினைச்சேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து அதில் அவுட்புட்டாக வருது. ஆமா ஆமா இது எல்லாத்தையும் இங்க கால் பண்ணிருப்பாங்க. ஓகே. இந்த image இந்த இமேஜ் எங்க வச்சிருக்காங்க தெரியல, பட் ஏதோ ஒரு பேஜ்ல மேபி ம் இருக்கு அதான். வச்சிருப்பாங்க. சரி, வேற என்ன image இருக்கு? இருக்கு, பட் இதெல்லாம் லோட் ஆகல ஐ திங்க் ஸோ. ஓகே. பட் அந்த கோட்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ம் திங்க் இங்கே தான் அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் வரும். திங்க் ஸோ. ஓகே. கம்ப்ரெஷன் டெம்ப்ளேட், கம்ப்ரெஷன் நேம் தான், பட் இந்த இமேஜ்ல ஏதாவது அது கோட்ல லோட் ஆகல. சம்திங் ப்ராப்ளம் ஓகே ஓகே. லோட் ஆகுது.
பட் அதுதான் அந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல தான் பார்த்தீங்கன்னா HTML கோட் வச்சிருப்பாங்க. அது மூலியமா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வைப்பாங்க. ஓகே. நீங்களும் என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ஏதாவது ஒரு சாம்பிள் வெப்சைட் என்ன பண்றீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு, அதை எடுத்துட்டு வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சரி. அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் அந்த ஆப்ஷன் வந்து எங்க இருக்கு? S3 உள்ள போய் பார்க்கணுமா? ஆமா, S3க்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் டேப்ல இருக்கும். ப்ராப்பர்ட்டீஸ். ஓகே. S3ல ம். ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இருக்கும். ஸோ இங்க நீங்க எடிட் கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிடணும். ஸோ ம். டிசேபிள்ல இருக்கும். நீங்க எனேபிள் கொடுத்துட்டு இதுக்குள்ள அந்த ஃபைலோட நேம் தான் ரூட் ஃபைல் சொல்லுவாங்க. ஓகே. ஆம், இன்னொரு டவுட்டு. இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் ம் மூலயமா ஒரு வெப் ஹோஸ்ட் பண்ணுறோம்ல, ம் ம் அதுக்கும் இதை S3 பக்கெட்லேருந்து பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை ரெண்டுமே ஆமாங்க, சேம் தானா? ரெண்டுமே சேம் தான். பட் மேஜரா இப்போ நமக்கு ஒரு கம்பெனிஸ்ல யூஸ் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஃப்ரீயா வச்சே பண்ணிடலாம். ஓகே. ஏன்னா இப்போ ஈஸி ஓகே. ஸ்டாட்டிக்ன்றது ஸ்டாட்டிக்னா வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் எண்ட். ஓகே. அதுதான் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு வெப்சைட் அந்த கம்பெனிக்கு. ஸ்டேபிளான வெப்சைட் டைனமிக்கா சேஞ்ச் ஆகாம இருக்கும். கண்டென்ட் ஆ பார்த்தீங்கன்னா சேம் தான். கண்டென்ட் சேமாக இருக்கும். ஓகே. இப்போ ஏன் EC2 பண்ணாம S3 பண்ணாம பார்த்தீங்கன்னா EC2ல இப்போ நமக்கு EC2 ரன் ஆகுறதுக்கு நமக்கு ஒரு காசு தரோம். சாரி, புரியல, என்ன சொல்கிறீங்க? EC2 இப்போ நமக்கு ரன்னிங்ல இருக்குன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் அக்கர் ஆகும். கரெக்டா? ஆமாம். தென் அதுக்குள்ள EBS வால்யூம் இருக்கு. தென் நெட்வொர்க் இன்புட் அவுட்புட் ஆப்பரேஷன்ஸ் பின்னாடி பேக்கெண்ட்ல நிறைய காம்போனன்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுக்குமே பட் S3ல அந்த ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம ப்ரே பண்ணா மட்டும் நமக்கு போகும். மச் சீப்பர் அண்ட் ஹைலி அவைலபிள்னு சொல்லலாம். ஓகே. நமக்கு ஸ்டோரேஜ் கிளாஸ் நம்ம பார்க்கல, இன்னும் பார்த்துட்டோம். ம். இல்லை. டைப்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அது பார்த்தோன்னா உங்களுக்கு பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்லோட் பண்றாங்க. ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள வந்தீங்கன்னா இதுல 8 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இருக்கு. இங்க ஓகே. டிஃபால்ட்டா நம்ம ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம்னா ம். அது 3 அவைலபிள் ஜோன்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் பண்ணிடும் நம்மளோட ஓகே. ஆப்ஜெக்ட்ஸை. ம். நான் ஹைதராபாத்ல அப்லோட் பண்றேன்னா ஹைதராபாத்ல இருக்க 2A 2B 2C. இதே மும்பையில் அப்லோட் பண்ணோம்னா 1A 1B 1C. ஓகே. ஸோ அதில் மூணுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெப்ளிகேட் ஆகிடும். ஸோ அதனால நம்மளோட வெப்சைட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைலி அவைலபிளாகவும் இருக்கும். ம். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் ஆஃப் S3ல ஆப். ஓகே. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? டிஃபால்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து ஸ்டாண்டர்ட் தான். ஸ்டாண்டர்ட் எப்போ யூஸ் பண்ணணும்னா நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஃபைல்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 days ஒன்ஸ் ஆர் டெய்லி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம்னா we can யூஸ் ஸ்டாண்டர்ட். ஓகே. இதே நம்ம இன்ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் 3 days ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இன்ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணோம்னா we can choose ஸ்டாண்டர்ட் ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் IA. ஓகே. இதுவுமே நமக்கு 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஷன்ஸை ரெப்ளிகேட் பண்ணணும். தென் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் டியூரேஷன் ஸ்டோரேஜ் டியூரேஷன். ஸோ அது என்ன ஆகும்னா 30 days ஆச்சு நம்ம மினிமம் இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் என்ன பண்ணி வச்சுக்கணும்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. தென் ஒன் ஜோன் ஐஏன்னா இப்போ எனக்கு பெருசாக அந்த ஃபைல் தேவையில்லை. அது வந்து ஹைலி அவைலபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஜோனில் மட்டும் ரெப்ளிகேட் ஆகிருந்தா போதும். பட் அந்த ஃபீச்சரில் எனக்கு அந்த டேட்டா தேவைன்னா நம்ம ஒன் ஜோன் ஐஏல வச்சுக்கலாம். சரி. ஃப்ரீக்வெண்ட்டாகவும் ஆக்சஸ் பண்ணிப்பேன். பட் அதை வந்து ஹைலி அவைலபிளாக தேவையில்லைன்னா நம்ம ஒன் ஜோன் ஐஏ சூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் ஐஏவோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக. ஏன்னா ஒரே ஒரு ஜோனில் தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் ஆகிடும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஆயிருக்குன்னா என்னன்னா இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் பேட்டர்ன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நான் என்ன ஆக்சஸ் பேட்டர்ல யூஸ் பண்ணோன்னே எனக்கு தெரியல.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அதை யூஸே பண்ணாம இருப்பேன். நெக்ஸ்ட் டேவும் யூஸ் பண்ணாம இருப்பேன். பட் அதுக்கு நெக்ஸ்ட் டே நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்டெலிஜென்ட் டைமிங் சூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஆக்சஸ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதை மானிட்டர் பண்ணி பில்லிங் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இதனா டேட்டா வித் சேஞ்சிங் மீன்ஸ் அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆக்சஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம், இன்னொரு நாளைக்கு நம்ம இன்னொரு ஆக்சஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம இன்டெலிஜென்ட் ஆகும். டேட்டா வித் சேஞ்சிங் ஆர் அன்னோன் ஆக்சஸ். ஓகே. இதுவுமே நமக்கு 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் என்ன ரெப்ளிகேட் ஆகும். பட் இங்கே எக்ஸ்ட்ராவா இந்த சர்ச் கிளாஸ் மட்டும் தான் மானிட்டரிங் ஃபீஸ்னு ஒன்று என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பில் பண்ணும் எக்ஸ்ட்ரா. ஓகே. ஏன்னா நம்ம ஆப்ஜெக்ட்ஸை மானிட்டர் பண்ணால் தானே அவங்களால ட்ராக் பண்ண முடியும் இவங்க எந்த மாதிரி ஆக்சஸ் பேட்டர்ல யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நமக்கு மானிட்டரிங் ஃபீஸ் அப்ளை ஆகும். 4 கிளியருங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு 4 கிளேசியர் இன்ஸ்டன்ட் ரெட்ரைவல். இப்படின்னா இப்போ நமக்கு ஒரு 6 months ஒன்ஸ் தான் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கிளேசியர் இன்ஸ்டன்ஸ் ரெட்ரைவலில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நமக்கு ஆர்கே அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அன்சிப் ஜிப் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதை நம்ம ரெட்ரைவ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அன்சிப் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு மில்லி செகண்ட்ஸ். சப்போஸ் நம்ம ஒன்று கிளேசியர் இன்ஸ்டன்ட் ரெட்ரைவலில் நம்ம ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், அது திரும்ப நான் யூஸ் பண்ணோன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கம்பேரிட்டிவ்லி ஒரு மில்லி செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கும். பட் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மற்ற இதெல்லாம் அது மேலே இருக்கிறது. பட் கிளேசியர் இன்ஸ்டன்ட் ரெட்ரைவலில் நமக்கு வந்து டைம் எடுத்துக்கும். ஓகே. இதுவே 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் ஆகும். அண்ட் 90 days மினிமம் டியூரேஷன். தென் ஃப்ளெக்சிபிள் ரெட்ரைவல்னா நமக்கு மினிட்ஸ் டு ஹவர்ஸ் எடுத்துக்கும் நமக்கு ரெட்ரைவல் டைம். இது 1 year ஒன்ஸ் 2 year ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாலாம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ரெட்ரைவலில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே. டீப் ஆர்க்கேவா என்ன ஆகும், நமக்கு ஹார்ஸ் எடுத்துக்கும் டைம். டீப்பாக ஆர்ச்சிவ் மோடில் சேவ் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு ரிட்ரைவல் டைம் கொஞ்சம் ஹார்ஸ் கணக்கில் எடுத்துக்கும். ஸோ இது வந்து மினிமம் டியூரேஷன் நம்ம 180 days. இதே ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணுறது ரேர் தான் நம்ம நினச்சோம்னா நம்ம டீப் ஆர்க்கேவ் மோடில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தென் ரெடியூஸ்டு ரெடண்டன்சி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். பட் நான் கிரிட்டிக்கல் டேட்டா ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்கன்னா இதில் போட்டு வச்சு. பட் இது நான் ரெக்கமெண்ட். ஓகே. மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். சரிங்களா? ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ் என்னென்ன யூசேஜ். ஸோ இதுவுமே நம்ம பார்த்து என்னதான் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஆர் ப்ராஸ்பெக்டிங். ஓகே. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்ட்டு நம்ம பார்க்கணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு S3ல. ஓகே. ஸோ அதெல்லாம் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பக்கெட் வெர்ஷனிங் பார்த்துட்டோம் கரெக்டா? தென் டேக்ஸ்னாலும் நான் என்னன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா? வாட் இஸ் டேக்ஸ்?
டேக்ஸ் தெரியும். நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா நம்ம டேக்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டேக்ஸ் யூஸ் இட்ஸ் லைக் அலைஸ் நேம்னு சொல்லலாம். ஆ நமக்கு இன்னொரு செகண்ட் நேம் மாதிரி. ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ட்ராக் பண்ணலாம்னா பெர்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கீ வேல்யூ பேரா கொடுப்பாங்க. இப்போ ஆட் நியூ டேக் கொடுத்தோம்னா கீ வேல்யூ ஒரு கீ, அதுக்கான வேல்யூ. இப்போ டெவலப்மெண்ட் டெபுக்கான பக்கெட்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா ம். அதை யூஸ் பண்ணியும் அந்த கீ வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ம். தென் என்கிரிப்ஷன் டைப்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? என்கிரிப்ஷன் டைப்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, SSE, S3, SSE, AMS. இல்லை, இது தென் பார்க்குறேன். நான் சொல்லியிருப்பேன், அதை அப்லோட் பண்ணுறப்பவே நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் இருக்கும். ஆப்ஜெக்ட் சாரி ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணுறப்ப இந்த 3 டைப் சொன்னேன். என்கிரிப்ஷன்னா என்ன? ஸோ இந்த 2 என்கிரிப்ஷனை கேஎம்எஸ் கிளாஸ்ல பார்ப்போம். இது மட்டும் நமக்கு டிஃபால்ட் என்கிரிப்ஷன் சொல்லுவோம். ஸோ அதை தான் கேட்பேன். ஓகே. இந்த SSE S3, SSE KMS, தென் DSSE KMS. எஸ்எஸ்கேஎம்ஸ். அதுதான் என்கிரிப்ஷன். இது பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் டயரிங் ஆர்கைவ் கான்ஃபிகரேஷன்ஸ். அப்படின்னா என்னன்னா, இன்டெலிஜென்ட் டயரிங்ல இருக்க ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 90 டேஸ் அந்த ஆப்ஜெக்ட்டை நான் ஆக்சஸே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஆப்ஜெக்ட்டை இன்டெலிஜென்ட் டயரிங்ல வச்சிருக்கேன். 90 டேஸ் நான் ஆக்சஸே பண்ணல. ம். அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆர்கே ஆக்சஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே. ரொட்டேட் ஆகிக்கும். ஏன்னா அது வேஸ்டா நமக்கு மானிட்டரிங் ஃபீஸ் நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. ஸோ அதை யூஸே பண்ணாம அதை என்ன பண்ணுவோம், நமக்கு தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அப்படி நம்ம ஆகக்கூடாதுன்னு நினைச்சோம்னா நமக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணிடலாம். மினிமம் 90 டேஸ் டு 730 டேஸ் செட் பண்ணிட்டோம்னா அது ஆர்கே மோட்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். பட் ஆனால் டெலீட் ஆகாது. வேணும்னா நம்ம எடிட்லாம் எடுத்து யூஸ் ஆகாது. பண்ணிக்கலாம். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். டீப் ஆர்கைவ் ஆக்சஸ் ஸ்டைல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்விட்ச் ஆகிக்கும். ஓகே. இப்போ டீப் ஆர்கேவ் டயர்னா இன்னும் இது வந்து ஆர்கேட் டயர் நார்மல். டீப் ஆர்கேட் டயர் என்னன்னா 180 டேஸ் மினிமம். 108 டேஸ் வந்து நம்ம யூஸே பண்ணாம இருந்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரொட்டேட் ஆகிடும். இப்போ நம்ம ரெண்டுமே கூட செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 90 டேஸ் யூஸ் ஆகாம இருந்துச்சுன்னா நமக்கு ஆர்கைவ் மோட்ல போயிடணும். தென் நெக்ஸ்ட் ஒரு 180 டேஸ் ஆப்ஜெக்ட் இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணனா இன்னிலேருந்து ஒரு 90 டேஸ் கழிச்சு ஆர்கைவ் மோட்ல போயிடணும். தென் இன்னிலேருந்து ஒரு 180 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டீப் ஆர்கைவ் மோட்ல நமக்கு ரொட்டேட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் தி காஸ்ட் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் தான். ஆனால் இது வந்து நமக்கு இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் இன்டெலிஜென்ட் டயரிங்ல இருக்க ஸ்டோரேஜ் கிளாஸஸ்க்கு மட்டும்தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். அதில் வச்சிருக்க ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டேட் ஆகுது. மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அதை டச் பண்ணாங்க. சரி. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ லாக் டெலிவரி டு கிளவுட் வாட்ச்னா கிளவுட் வாட்ச் நம்ம ஒரு சர்வீஸ் பார்ப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா மானிட்டரிங் சர்வீஸ். என்ன பண்ணலாம்னா நம்ம கிராஃப் மூலயமா யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணாங்க, என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராக் பண்ணிக்கலாம் லாக் மூலயமா. ஸோ அதில் விஷுவலி நம்ம பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸை கிராஃபாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா we can see our logs in CloudWatch. ஸோ அதை CloudWatch பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம்.
இப்போ இதுல இருக்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க ஒரு S3யோட இந்த சர்வீஸை இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். எல்லா ம். ப்ராப்பர்ட்டியும் நமக்கு ரியல் டைம்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி. சர்வர் ஆக்சஸ் லாகிங்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல வந்து லாக் மெட்ரிக்ஸ் நம்ம கிளவுட் வாட்ச்க்கு தான் கொடுக்கணும். இது நமக்கு ஒரு ஃபைலாவே மெயின்டெயின் பண்ணணும். லாக் ஃபைலா மெயின்டெயின் பண்ணணும்னா நம்ம சர்வர் ஆக்சஸ் லாகிங்கை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஓகே. யார் யாரு எனேபிள் பண்ணணும்னா, யார் யாரு நம்ம பக்கெட்ல என்னென்ன ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லாகா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிடும். யார் யாரெல்லாம் அப்லோட் பண்றா, வெர்ஷனிங் கிரியேட் பண்றாங்க, தென் நமக்கு டெலீட் பண்றாங்க. அது எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாகா சேவ் ஆயிடும். ஸோ இத மோஸ்ட்லி சரி. இதே பக்கெட்ல வைக்காம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கெட்ல தான் வைப்பாங்க. ஏன்னா பக்கெட்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸ மாடிஃபை பண்ணா, டெலீட் பண்ணா நமக்கு இதே அந்த லாக் ஃபைலும் இதே பக்கெட்ல வச்சோம்னா, அந்த லாக் ஃபைலையும் டெலீட் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஓகே. நமக்கு ட்ரேஸே இல்லாம என்ன பண்ணலாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். பட் அந்த மாரி இப்ப வைக்க மாட்டாங்க. இந்த பக்கெட்ல இருக்க பெர்மிஷன்ஸ் மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. ஸோ இத என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக் ஃபைல இன்னொரு பக்கெட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். அ இது எதுக்கு சிமிலரா இருக்குன்னா, அந்த ஸ்னாப்ஷாட்ஸ் அ இ அந்த மாரியா இது? ஸ்னாப்ஷாட்ன்றது பேக்கப்ங்க நமக்கு. அதுதான். அது வந்து நீங்க ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணும்போது ஒண்ணு சொன்னீங்கல்ல, நம்ம இந்த வால்யூம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல கிரியேட் பண்றோம். இத வச்சு தான் நம்ம ம். ஸ்னாப்ஷாட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அடுத்த வால்யூம்க்கு அந்த மாரி. ஆமா. இதுல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ நம்ம அப்லோட் பண்றோம்னா, ம். பக்கெட்ல குடுக்க நடக்க வேண்டிய நமக்கு ஃபுல் ஆக்டிவிட்டியும் என்ன ஆகும்னா, லாக்ஸா ஸ்டோர் ஆகும்ன்னு சொல்றேன். அது வேற, ம். இது வேற. அதான் இது லாக்ஸா ஸ்டோர் ஆகும். பட் ஆனா நம்ம ம். இன்னொரு இதுல வந்து சேவ் பண்ணுவோமா லாக்ஸ? ஏன்னா டெலீட் ஆமா. பண்ணா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல என்டையரா டெலீட் ஆயிடும். ஸோ நம்மளால அந்த இத ட்ராக் பண்ண முடியாது. ஸோ லாக்ஸ் வந்து இன்னொரு இதுல சேவ் பண்ற மாரி தானே சொல்றீங்க? ஆமாமா. இப்போ டெஸ்டினேஷன். ஒருத்தருக்கு இந்த பக்கெட்ல இருக்க ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் லாகுமே இதே பக்கெட்ல வச்சேன்னா, அவர வந்து இப்போ வேற ஏதாவது ஆப்ஜெக்ட்ட டெலீட் பண்ணிட்டாருன்னா, அத சப்போஸ் அவரு வந்து தெரியாம டெலீட் பண்ணாருன்னா, அந்த லாக் ஃபைலையும் டெலீட் பண்ணிட்டாருன்னா, நம்மளால யார் டெலீட் பண்ணான்றதே கண்டுபிடிக்க ம். முடியும். ஓகே. ஸோ, அதனால என்ன புரியுது. பண்ணுவாங்கன்னா, டிஃபரெண்ட் பக்கெட்ல தான் வைப்போம். சரி, ஓகே. இதுதான் சர்வர் ஆக்சஸ் லாகிங். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன். ம். ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து எஸ்என்எஸ்ன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ அது கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம S3 பக்கெட்ட கனெக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம நம்ம இதுல நடக்க வேண்டிய ஆப்பரேஷன்ஸ் நம்ம அதுல நான் சொன்ன மாரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ நம்ம கிரியேட் பண்றோம். அதாவது ம். அப்லோட் பண்றோம். போஸ்ட் மீன்ஸ் போஸ்ட் பண்றோம். தென் காப்பி இல்ல மல்டி பார்ட் அப்லோட் ஏதாவது பண்றோம். எல்லாம் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, நமக்கு மல்டி பார்ட் அப்லோட்னா நான் என்னன்னு சொன்னேன்? மல்டி பார்ட் ஆப். அதான் இப்ப சொன்னீங்களே வேற வேற இதுல பண்றதா? டே மல்டி 1ல பார்ட்னா சொல்லியிருப்பேன். ஆமாமா. நீங்க ஒரு ஃபைல் பெரிய ஃபைலா இருந்தா அத ஸ்ப்ளிட் பண்ணி அப்லோட் ஆகுன்ற மாரி. ம். அதானே? ஸோ அதுக்கு ஆமா, கரெக்ட். 50 டிபிக்கு மேல ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா, நமக்கு அத மல்டி பார்ட்டா அப்லோட் ஆ. பண்ணணும். ஸோ அது ஓகே. கம்ப்ளீட் ஆனாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் மாரி வரணும். அப்பன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, செட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்ட டெலீட் பண்றாங்க. இல்ல அந்த டெலீட் மார்க்கர் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. இல்ல ரிஸ்டோர் பண்றாங்க. இல்ல எந்த ஆப்பரேஷன்ஸ் நடந்தாலும், நமக்கு இப்ப இன்டெலிஜென்ட் டயரிங் ஆர்கைவ் ஈவென்ட்ஸ்னா, அதெல்லாம் பேக் எண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ அது 90 டேஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகுறப்ப நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆனாலும், ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும்னாலும் நம்ம இதையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஏ ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நோட்டிஃபை ஆகும். ஆமா. என்னென்ன இதுல என்னென்ன சேஞ்சஸ் இதெல்லாம் பண்றோம். ஆப்பரேஷன்ஸ் ஆமா. இதெல்லாம் செலக்ட் பண்ணணும். செக் ம். பாக்ஸ் மாரி செலக்ட் பண்ணிட்டோம்னா, ம். நமக்கு இந்த ஆப்பரேஷன்ஸ்லாம் நம்ம பக்கெட்ஸ்ல நடக்கிறப்ப, நம்ம எஸ்என்எஸ்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் குடுத்து என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ இமெயிலா நமக்கு வரும். பிளஸ் நம்ம ஃபோன் நம்பருக்கு நோட்டிஃபிகேஷன் சரி. மெசேஜ் ஆகும். ஓகே.
இது மெயில் கூட குடுக்கலாமா இதுல? இமெயிலும் கொடுக்கலாம். ஆ. எஸ்என்எஸ்ன்னு ஒரு சர்வீஸ் நம்ம பார்ப்போம் தனியா. ஸோ அதில நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்ப தெரியும் உங்களுக்கு. தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ஸலரேஷன். ஈவென்ட் பிரிட்ஜும் இருக்கு. ஈவென்ட் பிரிட்ஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு இந்த ஈவென்ட் நடந்தப்ப ஏதாவது ஒரு ஈவென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கெட்ல யாருன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் அப்லோட் பண்றாங்கன்னா, நமக்கு சைமல்டேனியஸ்லி வேற ஒரு இது நடக்கணும் நமக்கு. அதாவது வேற ஒரு ஆப்பரேஷன்ஸ் நடக்கணும்னா, நம்ம ஈவென்ட் பிரிட்ஜ் என்ன பண்ணுவோம்னா, இதோட கனெக்ட் பண்ணிடும். ஸோ, அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இமேஜ் ரீசைசர் அத மாரி வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்ல பிடிஎஃப் டூ வேர்ட் கன்வெர்ட்டர். ஆ. ஸோ, அந்த வெப்சைட்டுக்கு நம்ம S3ல கனெக்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்மளோட பிடிஎஃப்ப நம்ம அப்லோட் பண்றோம்னா, அது இந்த பக்கெட்ல ஸ்டோர் ஆகும். தென் இந்த பக்கெட்ல ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆக நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்கா வேர்டா கன்வெர்ட் ஆகி இன்னொரு பக்கெட்ல என்ன ஸ்டோர் ஆகணும். ஸோ, அங்கருந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு ஃபெட்ச் ஆயி நம்ம டவுன்லோட் குடுத்தப்ப, டவுன்லோட் ஆப்ஷன் குடுக்குறப்ப, நமக்கு வேர்டா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஸோ, இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். நமக்கு எப்பப்பலாம் இந்த அ பக்கெட்ல ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் ஆகுதோ, அப்பலாம் ஆட்டோமேட்டிக்கா அது வேர்டா கன்வெர்ட் பண்ணி குடுத்துரும். அதுக்கு பேக் எண்ட்ல கோட் எழுதியும் வச்சிருக்கும். லாம்டா மூலியமா. லாம்டான்றது ஒரு சர்வீஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ அதையும் ஈவென்ட் பிரிட்ஜையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த S3ல ஆப்ஜெக்ட்ஸ் அப்லோட் ஆக நம்ம அது ரீசைஸ் பண்ணியோ, இல்ல என்ன கோட்ல என்ன குடுத்துருக்கோமோ, அந்த ஆப்பரேஷன் நமக்கு நடக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ஸலரேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ற ஸ்பீட் பிளஸ் ரிட்ரைவ் பண்ற ஸ்பீட் வந்து நமக்கு பத்தல. நமக்கு ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிபிஸ் அண்ட் டிபிஸ் ஆஃப் டேட்டாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதாவது அப்லோட் பண்ணும். அப்புறம் டிஃபால்ட்டா இது AWSல குடுக்குற ஸ்பீட் நமக்கு பத்தலன்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட பூஸ்ட் அப் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ஸலரேஷன் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இதுவுமே நமக்கு ஆனா காஸ்ட் அக்கர் ஆகும். இத நம்ம எனேபிள் பண்ணோம்னா. ஓ! எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். ஆமா, ஆமா. எடிட் குடுத்தாலும் விச் வில் இன்னக்கர் அன் அடிஷனல் ஃபீ அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அது எக்ஸ்ட்ரா ஓகே. சார்ஜஸ் நமக்கு. ஓகே. தென் ஆப்ஜெக்ட் லாக்லாம் நான் என்னன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா? இது சொன்னீங்க வார்ம். ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி. ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி. ஒரு தடவை அப்லோட் பண்ணிட்டு தென் நம்மளால சேஞ்சஸும் பண்ண முடியாது, டெலீட்டும் பண்ண முடியாது. ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். தென் ரெக்வெஸ்ட் ஆர் பேஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ஃப்ரெண்ட் துபாய்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ம். துபாய்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அவரு அங்க இங்க இந்த தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆன மூவிக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் இல்ல. ம். அவரு என்ன பண்றாரு, "நீ எனக்கு S3ல போட்டு லிங்க்கா குடுன்னு" சொல்லிட்டு ம். கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், ம். அப்லோட் பண்ணி லிங்க்கா குடுத்துட்டேன். இப்போ ம். நான் அப்லோட் பண்ணதுக்கும் நான் தான் பே பண்ணணும். அவரு அங்க ஆக்சஸ் பண்றதுக்கும் நான் தான் பே பண்ணணும். ஓகே. ஸோ அது மாரி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாதுல்ல. இப்போ நம்ம ஆமா. இதே சினாரியோ நம்ம கம்பெனிக்கு எடுத்துட்டோம்னா, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நான் ஆக்சஸ் பண்றேன்னா, என்னோட கம்பெனி, அந்த கம்பெனி ஆக்சஸ் பண்றதுக்கான பில் பே பண்ணட்டும். நான் அப்லோட் பண்றதுக்காக, சேவ் பண்ணிட்டதுக்காக மட்டும் நான் பில் பண்ணிக்கிறேன். அப்படின்னு ம். சொல்லிக்கலாம். ஓகே. இந்த S3ல எல்லா ஆக்ஷன்ஸுமே நமக்கு காஸ்ட் தான். ரீட் பண்றோம், இல்ல ம். ஆக்சஸ் பண்றோம், இல்ல அப்லோட் பண்றோம். இப்ப ஜிபிஸ் ஆர் டேட்டா இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் இருந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு காஸ்ட். ஸ்டோரேஜ் கிளாஸ் பிரைசிங் போட்டீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும்.
அந்த டேட்டா எங்க இருக்குன்னு தெரியல. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டு, கிளேசியர் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.05 ம். 1000 ரிக்வெஸ்ட்க்கு. ஒன் ஜோன்ல பார்த்தீங்கன்னா 0.01. ம். இது வந்து அப்லோட் பண்றதுக்கான லாஸ்ட். ஓகே. சப்போஸ் ரீட் பண்றோம்னா 0.004 ஓகே. 1000 ரிக்வெஸ்ட்க்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி வேரி ஆகும் நமக்கு காஸ்ட். ஸோ ரிக்வெஸ்ட் ஆர் பே எனேபிள் பண்ணிட்டோம்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆனா இத ரிக்வெஸ்ட் ஆர் பே எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ஸ இந்த மாதிரி பப்ளிக்காலாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது லிங்க் ம். மூலியமாலாம். இன்னொரு AWS அக்கவுண்ட் மூலியமா தான் என்ன ஆகும்னு பண்ணீங்கன்னா, நமக்கு CLI மூலியமா மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா ஓ! AWS வந்து இப்ப நமக்கு பப்ளிக்கா ஆக்சஸ் பண்றோம்னா, AWS எங்க போயிட்டு நமக்கு பில் ஜெனரேட் பண்ணுவாங்க? பண்ண முடியாதுல்ல. ஆமா. இப்போ இதே நான் எனேபிள் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பார்த்தீங்களா? ம். ஏன்னா ரிக்வெஸ்ட் ஆர் பேஸ் ஹஸ் பீன் எனேபிள்ட். நம்ம ஒரு ஓகே. அனானிமஸ் யூசர் ஆயிடும். ஸோ ஓகே. நம்மளால எங்க இருந்துமே ஆக்சஸ் பண்ண முடியும். சொல்லுங்க. இப்ப அவரு பே பண்ணோம்னா, அது எப்படி அவர் பண்ணுவாரு? அதுதான் இன்னொரு AWS அக்கவுண்ட் ஒண்ணு இருக்கும். ஆ. ஸோ அதுல அவங்களுக்குன்னு ஒரு AWS அக்கவுண்ட் இருக்கும்ல. ஸோ ஆமா. அதுக்கு நம்ம இந்த S3 பக்கெட்டுக்கு ஆக்சஸ் குடுப்போம். ம். அதெல்லாம் IAMன்னு ஒரு கிளாஸ் பார்ப்போம். ஆ. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்ப ரியல் டைம்ல இந்த ரூட் அக்கவுண்ட் ஆக்சஸ் எல்லாருக்குமே குடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் இப்போ ஒரு 20 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனில. ம். ம். எல்லா ப்ராஜெக்ட்ஸோட சர்வீசஸுமே எல்லா ப்ராஜெக்ட் டீமுக்கும் பார்க்கக்கூடாது கரெக்ட்டா? ஆமா. ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ல உள்ள இருக்க சர்வீசஸ் ம். அதாவது அதுக்கான EC2, S3, ம். VPC தென் அதர் சர்வீசஸ். ஸோ அவங்களுக்கு மட்டும் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க சர்வீசஸ் யூஸ் பண்ற இதுக்கு மட்டும் தான் சர்வீஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் குடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாரி இன்னொரு S3 பக்கெட்லேருந்து CLI மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பெர்மிஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அப்போ ஓகே. ஆட்டோமேட்டிக்கா அந்த அ S3 பக்கெட் அதாவது அந்த AWS இதுலருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பில்லிங் ஆகும். ஃபைனா? மேபி நான் உங்களுக்கு IAM எடுக்கிறப்ப உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். ம். சரி. அதுல ஆக்சஸ்லாம் குடுப்போம். ஓகே. ஓகே. பட் ரிக்வெஸ்ட் ஆர் பே எனேபிள் ஆயிருக்கிறப்ப நம்ம இந்த மாரி பப்ளிக்கா ஆக்சஸ் பண்ண முடியாது. ம். சரி. ஓகே. தென் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதான் இப்ப தான் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் S3. ஓகே. இன்னும் டே 3 ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி இது டே 2. ஓ! இது எடுக்கிறது டே 2. ஓகே. ஆமா. ஆக்சுவலி நான் இன்வைட் போட்டேன். பட் டே 2 நமக்கு எடுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஆமாமா. ஸோ நோ ப்ராப்ளம். நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, CORS இருக்கு. ரோஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. தென் லைஃப் சைக்கிள் ரூல்ஸ், ரெப்ளிகேஷன் ரூல்ஸ்லாம் என்னன்னு பார்த்துட்டு, தென் டே 1, டே 2ல பார்த்த S3 ஒரு ரீகேப் பார்த்துட்டு, இந்த 3 டாபிக்ஸ் இருக்கு. அது ஒரு 40 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். ம். சரி. அதோட S3 நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ம். சரி. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. வெர்ஷனிங் இன்னைக்கு ஆல்ரெடி வெர்ஷனிங் பார்த்துட்டோம். பட் இந்த கிளாஸ்ல வெர்ஷனிங் டீட்டெயிலா இன்னைக்கு எடுத்தது புரிஞ்சது. அது ம், ம், எப்படின்ட்டு. ம். இது இன்னும் டீட்டெயில் இந்த பெர்மிஷன் ம். வந்து நம்ம வந்து எல்லாமே பார்த்து வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதுமா? இல்ல நான் இது வந்து பை ஹார்ட்டடா வச்சிருக்கணுமா? எத சொல்றீங்க? இந்த பெர்மிஷன்ஸ் இருக்குல்ல S3 பக்கெட் பெர்மிஷன்ஸ். இப்ப நீங்க சொன்னீங்களே ம்ஹ்ம். இவ்ளோ ஒரு டாபிக். இதெல்லாமே வந்து நான் பை ஹார்ட்டடா வச்சிருக்கணுமா? இல்ல வந்து எனக்கு அது பேர் சொன்னா எனக்கு என்னன்னு தெரியணும் அந்த மாரியா? அது பேர் இப்போ அது மென்ஷன் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இல்ல என்னன்னு ஏதாவது தெரியணும். இந்த ஃபீச்சர் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. அ எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ற ஸ்பீடு வந்து இது பண்ணல, பத்தல. இந்த மாரி சினாரியோல நீங்க S3ல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா, நீங்க சொல்லணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ஸலரேஷன நான் எனேபிள் பண்ணணும். டூ இன்கிரீஸ் தி ஓகே. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட். அது மாரி ஓகே.
அந்த கான்செப்ட் ஓகே. ஸோ மட்டும் அந்த தெரிஞ்சா மாரி போதும். ஓகே. சினாரியோஸ் சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு இது சொல்ல தெரியணும். ஆமா. இல்ல ஓகே. கிரேட். குறிப்பிட்டும் கேட்பாங்க. பட் வாட் இஸ் ம். வாட் கொஸ்டின்ஸ் இப்போ மோஸ்ட்லி கேட்கறதில்ல. இந்த மாரி ம். சினாரியோஸ் தான் கேட்க வாய்ப்பு. சரி. ஓகே. வெல் லாக்ஸ்லாம் நீங்க எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? எஸ்ஏல ஓகே. வர லாக்ஸ். அத ஓகே. நீங்க எப்படி செக்யூர்டா வச்சுப்பீங்க? ம். இந்த மாரி கொஸ்டின்ஸும் வரலாம். ஹவ் வில் யூ செக்யூர் யுவர் எஸ்3 பக்கெட்? அப்படின்னு கேட்டா கூட நீங்க இந்த நெறைய ஆப்ஷன்ஸ் சொல்லலாம். ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன் நான் எனேபிள் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே. ஏதாவது ஆப்பரேஷன் நடந்தா எனக்கு மெயில் நோட்டிஃபிகேஷன் ஆகுற மாரி. தென் லாக நான் மானிட்டர் பண்றதுக்கு லாகின். தென் கிளவுட் வச்சு நான் எனேபிள் பண்ணி வச்சிருப்பேன். தென் ஐ வில் மெயின்டெயின் செக்யூர்லி ஆஸ் அ பிரைவேட் பக்கெட். இப்போ பப்ளிக்கா இருக்கணும்னா நமக்கு பப்ளிக்ல வச்சுக்கலாம். ம். அப்படி இல்லன்னா நம்ம ஃபுல் பக்கெட்டையும் பிரைவேட்டா செக்யூர்டா மெயின்டெயின் பண்ணணும். வித் ஏசிஎம் சரி. டிசேபிள்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஓகேவா? ஓகே. இத பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம மோஸ்ட்லி தேர்ஸ்டே கனெக்ட் பண்ற மாரி இருக்கும் திங்க் ஸோ. ம். சரி. இல்ல நாளைக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நாளைக்கு கூட முடிச்சிட்டீங்கன்னா ஓகே கனெக்ட் தான். பண்ணலாம். ம். இது ரெக்கார்டிங் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் பார்க்க ஆரம்பிச்சுருவேன். நான் திருப்பி ம். ஓகே ஃபைன். நான் இன்னும் 5 நான் மினிட்ஸ் ஆகும் சேவ் ஆக. ஆ, சரி. பிராக்டிஸ் பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு Vitex வந்து பிங் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. ம். ம். சரி. ஓகே. ஃபைன். ஓகே ஓகே. பிரகாஷ். ஓகே. Rohit, thanks. ஓகே. தேங்க் யூ.